இலவச பேருந்து பயணம் ரூ. 1000 குடுத்தது. இதையே பெரிய சாதனையா நீங்க சொல்றீங்க. மக்கள் அதிலேயே மிகப்பெரிய சந்தோஷம் அடைந்ததா நினைக்கிறீங்க. அதுவே நாளைக்கு திமுகவை காப்பாற்றும்னு நினைக்கிறீங்க. ஆனாலும் கீழ்நிலையில் இருக்கக்கூடிய விவசாய தொழிலாளர்கள் உட்பட பல செக்டார்ஸ் எல்லாம் வருத்தப்படுவதை எப்படி சரி கட்ட முடியும் திமுக அரசு? சார் ஒன்று சொல்கிறேன் சார். விடியல் பேருந்து, சரி, விடியல் பயணம். விடியல் பயணம், ம். அடுத்தது ம். மகளிர் உரிமை தொகை, இதெல்லாம் வேற எந்த மாநிலத்திலேயாவது செஞ்சாங்களான்னு பாருங்க. இன்னும் சொல்கிறேன், தமிழ் புதல்வன் திட்டம், சரி, புதுமை பெண் திட்டம், நான் முதல்வன் திட்டம், ம். தாய் மாணவர் திட்டம், உங்களுடன் ஸ்டாலின் திட்டம், நலமுடன் ஸ்டாலின் திட்டம், இதெல்லாம் மக்கள் பயன்பெறாங்க. அவருடைய எதிர்பார்ப்பு, அரசு ஊழியருடைய எதிர்பார்ப்பு, மருத்துவருடைய எதிர்பார்ப்பு, அவர்கள் அரசாங்கத்திடம் கோரிக்கையை வைக்கிறாங்க. சரி, அதற்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உரிய நடவடிக்கை எடுத்து அதற்குண்டான தீர்வை அளிப்பார். எங்களுடைய சாதனை என்பது 200 வாங்கினோமா 234 வாங்குறோமா அப்படின்னு உங்களுடைய கேள்வி இருக்குல்ல. கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் எத்தனை சட்டமன்ற தொகுதிகளில் திமுக அதிகமான வாக்கு வாங்கியிருக்குன்னு பாருங்க. அதை பார்த்தாலே நாங்கள் திமுக ஆளுங்கட்சிக்கும் எதிர்கட்சிக்கும் வித்தியாசமே குறைந்த அளவு தான் சார். நான் சொல்றது தொகுதியில் பாருங்க. நீங்கள் தொகுதி அளவில் எந்தெந்த தொகுதி 40 தொகுதிகளில் ஒவ்வொரு தொகுதிக்கு 6 சட்டமன்றம் இருக்குது. சரி, அதில் பாருங்க. நாங்கள் அதனால 200 ஜெயிப்போம்னு சொல்கிறோம். நான் கேட்குறேன், இந்த 4.5 ஆண்டுகளில் இவ்வளோ திட்டம் கொண்டு வந்திருக்கிறோம். மாதம் 1000 ரூபாய் கொடுத்து ஏழை பெண்கள் எவ்வளோ பேர் படிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? தமிழ் புதல்வன் திட்டத்தில் கிராமப்புறத்தில் இருக்கக்கூடிய நம்மளை மாதிரி கிராமப்புற மாணவர்கள் கல்லூரி படிக்கிறதுக்கு 1000 ரூபா கொடுக்குற திட்டம் தமிழ் புதல்வன் திட்டம் எப்படின்னு நினைக்கிறீங்க? இதெல்லாம் கடந்த அதிமுக ஆட்சி நடந்த இல்ல, அவங்களும் சில பயனுள்ள திட்டங்கள் சொல்லுங்க. மடிக்கணினி எல்லாம் மாணவர்களுக்கு கொடுத்திருந்தாங்க. நீங்க இன்னைக்கு 1000 ரூபாயா கொடுக்குறீங்க. அந்த மாதிரி தான் அந்த மாற்றம் பெற. மடிக்கணினி நாங்களும் கொடுக்க போறோம். சில ஆண்டுகள் கொடுக்காமல் அது விமர்சனம் ஆயிட்டு அதற்கு பிறகு அது கொடுக்கப்பட்ட நிகழ்வெல்லாம் நடந்திருக்குது இந்த ஆட்சியில. சார், விமர்சனம் என்பது தான் நான் சொல்லிட்டேன். இப்ப பேரறிஞர் அண்ணா இல்ல, முத்தமிழறிஞர் கலைஞர் இல்ல, பெருந்தலைவர் காமராஜர் இல்ல, எதிர்கட்சிகள் ஒரு ஆளுகிற கட்சியை பார்த்து சிறப்பாக செய்யறாங்கன்றதுக்கு நீங்க விமர்சனத்துக்கே பதில் சொல்லணும் போனா இன்னைக்கெல்லாம் விடியாது. புரியுதுங்களா? சரி, நாங்கள் எங்கள் ஆட்சியில இதை செய்திருக்கிறோம். அவங்க இதை செய்திருக்காங்கன்னு சொன்னாங்கல்ல, சொல்லுங்க. மக்கள் தான் தேர்தல் நேரத்துல சொல்லுவாங்க சார். அதுதான் சார், அவங்க சரியா செய்யலன்னு எங்களுக்கு அந்த வாய்ப்பை தேர்தல் நேரத்தில் சொன்னாங்க. சரி, அந்த வாய்ப்பை கொடுத்தாங்க. ஆமா, மாண்புமிகு முத்தமிழறிஞர் கலைஞருடைய ஆட்சி தொடரணும் அப்படின்னு திராவிட மாடல் நாயகர், டெல்டாவினுடைய மண்ணின் மைந்தர், எங்கள் கழகத்துடைய தலைவர் தளபதி மு.க. ஸ்டாலின் ஆட்சி வரணும்னு மக்கள் ஓட்டு போட்டாங்க. சரி, வந்திருக்கிறோம். இவ்வளவு மக்களுக்கு செஞ்சிருக்கிறோம்.